வழியா போயிட்டாங்கடா. மாப்பிள நம்மள பார்க்காம போயிடுச்சுடா. அப்பாடா, ஒரு வழியா ரவுடி பேபி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. சத்யாக்கு பயந்து கடைசியில நம்ம திருட மாதிரி ஆயிட்டோம் மேடம். வந்து ஒளிஞ்சுக்கோங்க, இங்க கும்பலா நிக்கலாம். யாரு? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். யாருக்கு பயந்து? அது அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காருல, அவருக்கு பயந்து. ஆமா, அவருக்கு பயந்தா ஒளிஞ்சோம். இப்ப அவர் போயிட்டாரு. ஐயா ஜாலி இல்லடா. ஆமா, அவரை பார்த்து நீங்க எதுக்கு ஒளியணும்? எல்லாம் இவனாலங்க. இவன் ஊரெல்லாம் கடமை வச்சுட்டான். எங்க போனா எனக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சரி, ஃப்ரெண்டுனா உடல் பாதி உயிர் பாதி தானே. அவனுக்கு ஒண்ணுனா அதுல நீயும் பாதி அனுபவிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அட 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 அட, ஆளு ரஃப் அண்ட் டப்பா இருந்தாலும் நீங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டுங்க. சரி, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? பூவாங்க. யாருக்கு? இவனுக்கு. அது உனக்கு எதுக்கு இப்போ? எனக்கு தான். எனக்கு இல்லங்க, டெம்பிள் காடுக்கு. சரி சரி, நம்ம அக்கா கடை இங்க இருக்குது, வா நான் வாங்கி தரேன். வா. பார்த்தமே, நீங்க அங்கதான் உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்னது? இல்ல இல்ல, அவன் முளம் போட்டு வாங்கி தருவீங்களான்னு கேக்குறான். அது டங்குருளாயி தப்பா சொல்லிட்டான். நீங்க முன்னாடி போங்க, நாங்க ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, நாங்க ஜாயின் ஆயிக்கிறோம். சரி வாங்கடா, வாங்க. ஹலோ. ஹாய் பேபி, சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருச்சா? நீதான் அனுப்புனியா? திடீர்னு என்ன? சும்மாதான். நீயும் நானும் க்ளோஸா இருந்த போட்டோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்தா உனக்கும் பிடிக்கும் நினைச்சு பிரேம் பண்ணி அனுப்புனேன். இப்போ எதுக்கு இது? இத நான் எங்க வைக்கிறது? சீக்கிரட்டா எங்கேயாவது வச்சுக்கோ பேபி. சரி ஓகே பேபி, நீ கிஃப்டை பிரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு. ஹாய், வாங்க. வாடா. என்ன மாப்பிள, திவ்யாவுக்கு கிஃப்டா? அது எனக்கு. நோ நோ நோ, திவ்யா மாப்பிளைக்காக வாங்கின கிஃப்ட். அப்போ மாப்பிள வரான்னு உனக்கு முன்னாடியே தெரியும்? தெரியாது பாட்டி. தெரியாதா? மாட்டி விட்டு அப்புறம் எப்படி கிஃப்ட் வாங்கி வச்ச? பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மாப்பிள்ளை கிஃப்ட பிரிக்கட்டும். அப்படி கிஃப்ட்டுக்குள்ள என்னதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாத்துருவோம். இல்ல வேண்டாம். என்னம்மா, மாப்பிள தனியா பிரிச்சு பார்க்கணுமா? இல்ல, அது ஆக்சுவலி எனக்கு வந்த gift. என் ஃப்ரெண்டு எனக்காக பிரசன்ட் பண்ணது. ஐம் சாரி. ஓஹோ, அப்படியா? அப்ப இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. பாவம் மாப்பிள, நீ அவருக்கு வாங்கினதா நினைச்சு ஆசையா பிரிக்க போனாரு. இட்ஸ் ஓகேங்க. சாரி. ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட சாரி சொல்றீங்க? நான் தாங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும். இவன் பேச்சை கேட்டு என்ன ஏதுன்னு தெரியாம பிரிக்க போயிட்டேங்க. சாரிங்க. என்ன? வேண்டாம் 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 மாப்பிள, நீங்க உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு அவகிட்ட குடுக்குறீங்க? அவளுக்கு வந்து gift தானே. இப்ப என்ன, நீங்களே பிரிங்க, என்னன்னு பாப்போம். உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்படி இல்ல பாட்டி, அவங்களுக்கு ஏதோ பர்சனலா வந்திருக்கும். சோ ஃப்ரெண்ட் கொடுத்தது தானே மாப்ள,
அதுல என்ன பர்சனல் இருக்க போகுது? பிரிச்சு பாருங்க. நல்ல டேஸ்ட்டுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. செம்மையா ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க. என்னங்க, இத பத்திரமா வச்சுக்கோங்க. ம். இத நான் போய் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ம். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினா அடிமையா இருக்கணுமா என்ன? எனக்கும் என் டிரைவருக்கு நடுவுல நீ வந்து பேசுற. நீ யாரா? சார், நானும் மெக்கானிக் தான் சார். ஓ, கம்யூனிஷன் பேசுற மெக்கானிக்கா? அப்படியே இருக்கலாம். சார் மெக்கானிக் தானே, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார். ஆக்சுவலி நீங்க கேட்காமலே நான் சரி பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா நான் மயிலாப்பூர் வரைக்கும் போகணும். இப்ப வர பஸ்ஸை விட்டா அப்புறம் எனக்கு லேட் ஆயிடும். சார் மயிலாப்பூர் தானே சார், காரை ரெடி பண்ணி கொடுங்க சார், நாங்க உங்களை விட்டுறோம் சார். சொல்லுங்க சார். ம், பண்ண சொல்லு. இப்ப கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்றேன் சார். சார் வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க சார். ஏய் தம்பி, ஏய், ஆஃப்டர் ஆல் மெக்கானிக் நீ ஏன் கார்ல என்னோட சரிக்கு சமமா உட்கார்ந்து வரணும்னு ஆசைப்படுறியா? சார் என்ன சார் இது? ஏய், வாயை மூடுறா. நீ ஒரு பரதேசி, நீ இன்னொரு பரதேசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? ஏய், என்ன பண்ற நீ? ஆ? ஏய், என்ன பண்றன்னு கேக்குறல? ஏய், என்னப்பா பண்ற? ஏய், ஆ? இந்த காரோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனா இந்த நட்டோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நட்டை கரெக்டான இடத்துல மாட்டினா மட்டும்தான் உங்க காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். முடிஞ்சா நீங்களே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. டேய், டேய், கலக்குறடா தம்பி. நீ எப்பக்கா வந்த? காரை சரி பண்ணிருந்தல, அப்பவே வந்துட்டேன். ஆமா, தள்ளி நின்று எப்படி பொறுமையா வேடிக்கை பார்த்த? தம்பி என்ன பண்றான்னு பாக்கதான். தம்பி எல்லாம் கரெக்டா தானே பண்ண? கரெக்டா பண்ணடா. என்ன 2 விட்டுருவணும், அத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அக்கா, மகான்ல இருந்து மகாத்மா வரைக்கும் அஹிம்சை வழியை தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்களை அடிமை நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் அகிம்சை உதவாதுரா தம்பி. இவங்களுக்கு எல்லாம் இம்சையை தான் கொடுக்கணும். என்னம்மா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உனக்குலாம் எதுக்குடா மரியாதை? ஆ? போ, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் மெக்கானிக் கூட்டின்னு வந்து கார் ரெடி பண்ணி எடுத்துன்னு போ. நான் எதுக்கு போய் மெக்கானிக் கூட்டறணும்? டேய், போய் மெக்கானிக் கூட்டு வாடா. ஏன்பா இன்னுமா உனக்கு இந்த வேலை வேணும்? எப்ப இந்த தம்பியை கார்ல ஏத்த மாட்டேன்னு சொன்னாரோ அப்பயே இந்த வேலை வணஞ்சல முடிவு பண்ணிட்டேன் மேடம். ஒழுங்கா உழைக்கிறவனுக்கு 1000 இடத்துல வேலை இருக்கு. டேய், உனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்குடா. அதை உன் புள்ள படிப்பு சொல்ல வச்சுக்க. டேய் தம்பி, ப்ளீஸ் தம்பி, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். இதை கலெக்டர் இடத்துலயே மாட்டி கொடுத்துருங்களேன். கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே மாறிட்ட. எப்படி இது? இப்போ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நீ பாக்கல. ஆ? அப்போ உங்களுக்கு தேவைன்னா இல்லாதவங்க காலை பிடிப்பீங்க, காரியம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஏறி மிதிப்பீங்க, அப்படிதானா? என்ன கேவலமான பிறவிடா நீ. ஆ? தம்பி, நான் வேணா உங்களை அங்க டிராப் பண்றேன் தம்பி. பாருடா, திரும்ப என்ன டிராப் பண்ணிக்கிறேன்றா? ஆ? போ, நடந்து போய் மெக்கானிக்க கூட்டின்னு வா. போ, நீ ஆடா.
அதான் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க? பொண்ணோட அப்பா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு பயப்படுறியா? பொண்ணோட அப்பா மட்டும் இல்ல, எவன் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்பயே மூட் அவுட்டா இருக்க? இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் அமுல் பேபி தான் பாத்துக்கிட்டான். இப்போ நாளைக்கு அவன் வரமாட்டேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் வரமாட்டே சொன்னார் அவரு? அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான், அதுவும் சென்னைக்கு வெளியிலயா. அவன் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதான். ஆமா ஆமா, கல்யாணம் முடிவு வரைக்கும் அப்படியே ரொமான்ஸ் லுக்கு விட்டு பாத்திருப்ப. அதுக்காகலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. சரி, அதுக்கு ஃபீல் பண்ணல, ஓகே. அவருக்கு இந்த கல்யாணம் அவ்வளவு முக்கியமா பட்டிருந்தா எல்லா வேலையும் தூக்கிப்பட்டு வந்திருப்பார்ல. அப்படிலாம் சொல்லாதடா, இப்ப கூட அவன் இந்த நினைப்போடு தான் இருப்பான். ரவுடி பேபி கூப்பிட்டு வந்த அந்த லவ்வர்ஸ்க்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ரவுடி பேபி கூட வந்து ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு நினைச்சா சங்கடமா இருக்குடா. பாவம், ரவுடி பேபி மட்டும் இப்ப தனியா நின்று எல்லாத்தையும் சமாளிக்கணும். எப்படியாவது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். சத்யா, சுமதி அப்பாவுக்கு அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க 2 பேரும் என் வீட்டுல தான் இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காமா. அண்ணா, நான் அதை உடனே வந்துடுறேன். போலீஸ் வந்தா மட்டும் நீங்க வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கோங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. தேங்க்ஸ்மா. அக்கா, சுமதி, நீங்க உள்ளதா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போலீஸ் வந்திருந்தாங்க, அதான் பயந்து உள்ள ஒளிஞ்சிருந்தோம். போலீஸ் போயிட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க வெளியே தான் இருக்காங்க. நம்ம இந்த வழியா வெளியே போயிடலாம், சீக்கிரம். சார், இப்ப என்ன உள்ள போய் செக் பண்ணோம், அவ்வளவுதானே? பாத்துங்க சார், பாத்துங்க. கான்ஸ்டபிள் சார், போங்க போங்க. ஓகே சார். போங்க, செக் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தா சார், யாருமே இல்ல. நானும் அப்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் இல்ல இல்லன்னு. உடனே வந்துட்டீங்களே செக் பண்றதுக்கு, சொன்னா நம்பணும் சார். சாரி சார், வாங்க போலாம். சரிங்க சார். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கா. அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் வரல. ஏன் வரலன்னா விட்டுறேன். சும்மா ஏன் வரல, எதுக்கு வரலன்னு. வரா கேஷுவலா இருக்கு. இங்க என்ன பண்றீங்க?
ஓ, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா? ம். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. ஏமாப்ல எப்பயுமே எங்களை தப்பா நினைக்கிறீங்க. நாங்க என்ன பிளான் பண்ணோம்? கெட்டுக்கதர் கிளம்பிட்டு இருந்தோம். அவ உங்களை கூப்பிடலான்னா அவ முன்னாடி வந்தா நாங்க பின்னாடி வந்தோம். எனக்கு என்னமோ நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, கெட் டுகெதர் ஒண்ணு இருக்கு, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். ஏன்பா போயிட்டு வர வேண்டியது தானே? பா, நாளைக்கு நிச்சயம் இருக்கு, சீக்கிரம் வந்துச்சு கிளம்பணும் நீங்க தான் சொன்னீங்க. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு நைட்லாம் வெளியில போக கூடாதுன்னு அம்மா தான் சொன்னாங்க. அம்மா பேச்சு அப்படியே கேக்குற மாதிரி பேசுற. அப்போ நீ வேற எங்கேயுமே போக மாட்ட? ஆமா, போக மாட்டேன். அவன் வரலன்னு சொன்னா விடாமா, நீங்க போயிட்டு வாங்க. இல்லப்பா, இவன் வரலனா நாங்க யாருமே போல. வாங்க. நாங்க போலாமாமா? வா. என்ன பிரபு? போமா போமா, அவங்க போயிட்டாங்களே. குருஜி காரணம் இல்லாம 2வது தடவை நிச்சயம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. கரெக்ட். ஏதோ அபசகுணமா அவருக்கு பட்டிருக்கு. இத கரெக்டா யூஸ் பண்ணி அந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஏதாவது செஞ்சு அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும். அந்த குருஜி அபசகனமா நினைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இந்த புடவைக்கு தீ வைக்கிறது, பந்தலுக்கு தீ வைக்கிறதுன்னு சொல்லி சிம்பிளா ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுறாதீங்க. இல்ல, நாளைக்கு நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி நான் ஒண்ணு பண்ண போறேன் பாருங்க. அண்ணா, சில்ட்ரல் அப்புறம் சில்ற இல்ல அப்புறம் வரவா? ம், ஏண்டா அப்ப நான் பாடின பாட்டு உனக்கு புரியவே இல்லையா? ஒண்ணுமே புரியல. மாப்ள, என் வீட்ல யாருமே இல்ல மாப்ள. ஃபுல்லா ஃபாரின் சரக்கா இறக்கி இருக்கேன். வா போய் என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்து என்னடா என்ஜாய் பண்ண போறேன்? நீ சரக்கு அடிப்ப, நான் வந்து என்ன வேடிக்கை பார்க்கவா? வந்து கம்பெனி குடுறா. சரக்கு அடிக்கிறவன் தானே கம்பெனி கொடுக்க முடியும். ஸ்டார்ட். டேய் பிரபு, இந்த நாள உன் வீட்டு கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. எப்ப நான் கூப்பிட்டு என் வீட்டுக்கு நீ வர மாட்டேன்னு சொன்னியோ, உன்னை தானா என் வீடு தேடி வர வைக்கல. என் பேரு சசி இல்லடா. அவ்வளவுதானா? சூப்பர்ரா. பஞ்சில பேசி டயர்டா இருப்ப, இந்த பாலை குடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கு. சித்தி, புளி பசிச்சாலும் பாலை குடிக்காதன்னு சொல்லிருக்க சித்தி. அதுவும் 10 மணிக்கு மேல. நான் வரேன். ஹலோ, சொல்லுங்க ரவுடி பேபி. எனக்கு உன்னை உடனே பார்க்கணும், வா. ஐயோ, இப்பெல்லாம் முடியாதுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. நான் உன் ஏரியால தான் இருக்கேன். நீ முதல்ல வெளியே வா. என்னது? வெளியிலயா? இங்க பாரு, இப்ப நீ வெளியே வரலன்னா நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன். ஐயோ, வேணாம் வேணாம், அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. நானே வந்துடுறேங்க. சீக்கிரம் வா. இதெல்லாம் சாக்கு சித்தி. அவனுக்கு வேற ஏதாவது வேலை வந்திருந்தா போகாமையா இருந்திருப்பான். சசி கூட இப்ப வந்து பிரபுவை கூப்பிட்டான். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ சசியும் நானும் ஒண்ணா? இல்ல, என்ன எல்லாம் கொட்டை கொட்டை முடிச்சிட்டு இருக்குங்க? ஐயோ, இப்போ நம்ம வெளில போகணும்னு சொன்னா அவ்வளவுதான் போல. அக்கா வர சொன்னா மீதி கொண்டு வச்சிருமே. வேணாம், இந்த பக்கம் போறது டேஞ்சர். நம்ம திரும்பவும் மேலேயே போயிடலாம். அப்பாடா, எவ்வளவு பெரிய டெப்த்து. இங்கேருந்து குதிச்சா கை காலெல்லாம் உடைச்சிருமே. என்ன பண்ணலாம்? பேசாம உட்காந்து குதிச்சிடலாமா? ஐயோ, இப்பவும் பயமா தான் இருக்கு. என்ன பண்றது? உன்னை கமல் மாதிரி குதிச்சிடலாமா? ஐயோ, இங்க மரமும் இல்ல, காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. உங்க அத்தனை பேரையும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க எல்லார் மேலயும் நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்கு என்ன விட்டு இதனால பிரிஞ்சிருந்தீங்க? சொல்லுங்க, கேக்குறேன்ல.
சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டீங்க. உங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, தனியாக குடிக்க போற. ஐயோ ஐயோ. யாரு சோகமா குடிக்கிற நேரத்தில் கதவை தட்டுறது? வர அவசரம். நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டாங்க. டேய் மாப்ள, நினைச்சேன்டா, கண்டிப்பா என்ன தேடி வருவேன்னு நினைச்சேன். ஏன்னா நான் விட்ட சவால் அப்படி. இத செலிப்ரேட் பண்ண வேணா? இப்ப பாரு. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், டான் டான் டா. அவன் ட்ரெண்டை எல்லாம் மாத்தி வச்சான், டான் டான் டா. நீ எங்க போனா என்ன மச்சான், இப்ப கம்பெனிக்கு வர வச்சா. வாடா இங்க. ரவுடி பிபி ஏன்டா இங்க கூட்டு வந்திருக்க? டேய் என்னடா இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணு. நிறைய இருக்கா? நிறையவா? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க டீசன்ஸா உள்ள கூப்பிடணும். அது தெரியாது உனக்கு? டேய் இருடா, வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல ரெண்டு பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கியே. இது அக்கம் பக்கத்துல இருக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆமால, எங்க அக்கம் பக்கத்துல பார்த்தா பிரச்சனை இவனே சொல்றான். உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. சீக்கிரம் போங்க. தேங்க்ஸ்ங்க. டேய் என்னடா? என்னடா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க? இவதி தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். நான் கேட்ட உடனே நீ கதவு விட்டு நில்லு. கேட்டு சொல்றானா? ஐயோ நம்மள குழப்பிட்டு உள்ள போயிட்டானே. எதிர் வீட்டு மல்லிகை ஆண்டி மட்டும் பார்த்தா ஊரு ஃபுல்லா பத்த வச்சிருமே. யாராவது பாக்குறதுக்குள்ள கதவை சாத்திடுவோம். டேய் என்னடா ஆச்சு? தெளிவா சொல்றா. கூல் கூல் கூல், பற்றப்படக்கூடாது என்ன? இப்ப நான் பிளாஷ்பேக் சொல்வேன், அதுக்கு நீ என்ன பண்ணும்? மேல பாக்கணும். பாரு. அவ்வளவுதான்டா, பிளாஷ்பேக்ல முடிஞ்சிச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. போலீஸ் தேடுது. என்னது? போலீஸ் தேடுதா? டேய் முதல்ல இவங்களை கூப்பிட்டீங்க வந்து கிளம்புடா. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுற? இவங்க டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்ற, அதுவும் போலீஸ் தேடுதுன்ற. நீ உங்களை வெளியில கூட்டிட்டு கிளம்புன்ற. நீங்க எங்க இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். தம்பி ஆல்ரெடி நீ கமிட்டடு, அக்யூஸ் நம்பர் 1. இவங்க மாட்டிக்கிட்டா உன்னை போலீஸ் பிடிக்கும். என்ன எதுக்கு போலீஸ் பிடிக்க போகுது? இவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தியே, அதுக்குதான். நான் எப்ப அடைக்கலம் கொடுத்தேன்? அதான் கதவு திறந்து விட்டு கமிட் ஆயிட்டியே. டேய் குலபுதம், வேற வழியே இல்ல. இவங்கள காப்பாத்துறதும் காப்பாத்தாததும் உன் கையில தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ஆமா, இல்லன்னு யார் சொன்னா? ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. எங்க? இல்லடா, என் அண்ணன் ஏதாவது சமாளிச்சு அனுப்பிடுறேன்டா. அது வரைக்கும் இந்த ரூம்குள்ள இருங்க ப்ளீஸ்டா. இந்த ரூம்குள்ளயா? உள்ள ஃபேன் இருக்கா? இருக்குடா. ஏசி இருக்குடா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாடா 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 வாங்க. தலடா. போங்க 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 போடா. உள்ள சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். கதவை பூட்டிடுவான். டேய் ஏண்டா கதவெல்லாம் பூட்டுற? அப்பா தான் ஃபோன் பண்ணி சின்ன பையன் தனியா படுத்திருக்கான், போய் கூட போடுறான்னு சொன்னாரு. அதுதான் வந்தேன். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடா வீட்டுக்கு வந்து விரட்டுற? உள்ள ஏதாவது தப்புன்றியா? தப்பா? நான் என்ன தப்பு பண்றேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. உனக்கு எதுக்கு சிரமம்னு சொல்ல வந்து அதுக்கப்புறம் ஊழிச்சிட்டான். நான் வந்ததெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்ல, என்ன போன்னு விரட்டுற பாரு, அதான்டா சிரமமா இருக்கு. சென்டிமெண்டா பேசுறானே. சரி நான் இங்க படுத்துட்டு காலையில போறேன், நீ போய் கதவை சாத்திப்பா. அண்ணா அண்ணா, ஐயோ சசியோட அண்ணன் நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிறான்.
கூட்டு வந்து உட்கார வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க. இல்ல டேய், எங்கள உள்ள வச்சு பூட்டியிருக்க. திறந்து விடுறா. இருடா, அப்புறமா திறக்கிறேன். இவ குடிச்சிட்டு போகட்டும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல இல்ல, குடிக்காத. குடிக்க கூடாது. சரி சரி, நான் எதுவும் அடிக்கல. அப்படி இப்படி சமாளிச்சு அவனை வெளியே அனுப்பிடுறேன். நீ கோவப்படாத. டேய், என்னடா பண்ற? குடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றேன். சரி, உன் கிளாஸ் எங்க? அங்க. என்னடா இது? பாப்பாக்கு உட்வா ஊத்தி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க. உன்னை என் தம்பின்னு சொல்றக்கே வெக்கமா இருக்குடா. உன் வயசுல நான் எப்படி குடிப்பேன் தெரியுமா? அது நம்ம அப்பாக்கு தெரியுமா? அண்ணன் பேசும்போது ஏய், விட்றா. சசி, குடிக்காதடா. குடிக்காதடா. ரொம்ப கசக்குது. டேய், என்னடா குள்ள புதம் படுத்துட்டான்? அதாங்க, இப்போ யார் கதவு திறக்கிறது? எனக்கே ஒண்ணுமே புரியலங்க. எனக்கே இப்போ டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த எருமையை நான் அப்படியே எழுப்பிடுவேன். எப்படா? டேய் சசி, டேய் டேய் எருமை சசி, எந்திரா. சசி, சொல்றா. உன்னை யாரோ கூப்பிடுறாங்கடா. டேய், இந்த நேரத்துல யாரா கூப்பிடுவா? செத்து போனா எந்த கூப்பிடுறாங்க பலருக்கு. நீ பாருடா. டேய், ஆயா இல்லடா, நான் கூப்பிடுறேன்டா. மொத்தமா அடிச்சு ட்ரை பண்ணு. டேய், லூசு. மொத்தமா அடின்னு. இவனை இருங்க வரேன். இத போடுங்க. இதுவா? கசைக்கு போடுங்க. போடுவா. நல்லா இருக்கு. ச்சே, இப்படி வந்து மாட்டிக்கணுமே. சரி விடுங்க. நமக்கு என்னது புதுசா என்ன? நான் அப்படி சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டோம்ல, அத சொல்ல வந்தேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? அன்னைக்கு தெரியாம மாட்டிக்கணும், இன்னைக்கு உன் லூசு ஃப்ரெண்டால வந்து மாட்டிக்கணும். எனக்கு ரொம்ப பசி இது வேற. ஏங்க, நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஆமா. ஏங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்க. ½ an hourல இங்க இருக்கும். உலகமே என் கையில இருக்கு. ஆர்டர் பிளேஸ்ட். இன்னும் 20 minutesல இங்க இருக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். நான் ஸ்விக்கிலேருந்து பேசுகிறேன் சார். நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் சார் நிற்கிறேன். அப்படியே உள்ள வாங்க. சார், வீடு பூட்டி இருக்கு. ஓப்பன் பண்ண தான் சார் வர முடியும். ஏங்க, கீ இந்த நானே வந்து ஓபன் பண்ண மாட்டேனா? அப்படியே எகிரி வச்சு வாங்க. சார், ஏறி குதிச்சு நான் எப்படி சார் வர முடியும்? ஏங்க, ஆட்ல மட்டும் கம்பியில எகிரி குதிச்சு வந்தீங்க. இப்ப நீங்க செவுரு ஏறி வர மாட்டீங்களா? ஏறி வாங்க. சார், ரிஸ்கா தெரியுது. அப்படிலாம் யோசிக்க கூடாது. இமிடியேட்டா வாங்க. லைஃப்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதான் சார் ஃபர்ஸ்ட் டைமே. வாழ்க்கையே ஒரு அனுபவம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க பாஸ். வரேன் சார்.
இருக்குல்ல? ம். ஐயோ இந்தாங்க. ம். ஆம்பூர் வச்சுக்கலாமா? தேவையில்லாம நீ ரிஸ்க் எடுத்துனுக்குற. யாரு நாங்க ரிஸ்க் எடுக்கிறோமா? வாங்க யார் ஜெயிக்கிறாங்க பாப்போம். வா. ஓகேவா? வா. பாருடா என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். கையை கூட அசைக்க முடியல. ரொம்ப நேரம் தம் பிடிச்சதுல கையே மறுத்துருச்சு. பேசாம நம்மளே அவுட் ஆயிடலாம். எதுக்கு நீ உன் பக்கம் இழுத்துக்கிட்ட? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, தோத்துட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிங்களா? ம். ஓ. ம்ஹும். இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா. லைஃப இப்படிதான் வாழணும். பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு மகள் ஒரு மகன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறியப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இல்லையாங்க? யார் சொன்னது இல்லன்னு? ஓ, அப்போ உங்களுக்கு அந்த ட்ரீம் பாய் எல்லாம் இருக்காங்களா? இன்ட்ரெஸ்டிங்க. நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, உங்க ட்ரீம் பாய் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். வெயிட் ஒரு நிமிஷம். ஒன் மினிட். இப்ப சொல்லுங்க உங்க ட்ரீம் பாயை பத்தி. அவ்வளவுதானா? வரைஞ்சிட்டியா? 1 மினிட். வரைஞ்சிட்டியான்னு கேட்டேன். ஐயோ, என்ன கண்ணா பின்னானி எதையாவது வரைஞ்சிட்டியா? அது நீ பேப்பரை பார்க்காம வரைஞ்சப்பயே நான் நினைச்சேன். நீங்க சொல்றத கேட்டுதான் நான் வரைஞ்சேன். ஆனா எங்க மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. அது அத நீங்களே பாருங்களேன். சாரிங்க, எங்கேயோ மிஸ் பண்ணி என்னையே வரைஞ்சிட்டேன். டேய் லூசு, நான் சொன்னதை தாண்டா நீ வரைஞ்சுக்கிற. நீ தான் என் ட்ரீம் பாய்.
அது கூட உனக்கு புரியல. டியூப் லைட். ஐயோ, என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் டிராயிங்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை வச்சு என்ன லேசெல்லாம் இடம் போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். நீ கோச்சிக்காம இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஏய் என்ன பண்ற? ஏங்க இதை விடுங்க, இதெல்லாம் ஒரு டிராயிங்கா? நீங்க இப்போ சொல்லுங்க, எப்படி பெர்ஃபெக்ட்டா வரையற மட்டும் பாருங்க. ஏங்க சரி, அதுக்கு வரைஞ்சது எதுக்கு கசகி போடுற? இல்லங்க, நான் தான் தப்பா வரைஞ்சிட்டேன்ல, அதான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பேசாம தூங்கிடலாமா? எனக்கு தூக்கம் வருதுங்க. எனக்குள் புது மாற்றம் தருதே, ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே, என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ, என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ. அச்சம் மடம் நானும் விட்டு சொல்லத்தான் தவிக்கின்றேன். என் காதல் உன்னை சேர ஐயையோ கண்கள் நனைகிறதே. ஐயோ, விடிஞ்சிருச்சா? ஐயோ விடிஞ்சிச்சா? ஏங்க எனக்கு டைம் இல்லைங்க, அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் உடனே கிளம்பி போகணும். அவன் என்ன பண்றான்னு பாரு போ. ஏய் சீசர், எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? மூஞ்சில உச்சா போக கூடாதுன்னு. பாத்ரூம்ல போ. நான் தான் சொன்னேன்ல. எங்க அந்த எருமை வாயில அடிங்களேன். சொன்னா கேட்க மாட்டா. இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு. எந்திரிச்சிட்டான். எழுப்புங்க. என்ன சீசரை காணா? டேய் குள்ள போதும். பாத்ரூமுக்கு போயிருக்குமா? டேய் வாடா. டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அடிச்சு சாவடிச்சிருவேன். முதல்ல கதவு வந்து திறடா. வாடா வா, உனக்கு இருக்கு. மாப்ள மாப்பியா? என்ன சொன்ன? பலிக்குடா குனி. எங்க வேலையெல்லாம் கெடுத்து அடிக்காதடா. ஏய் அமுல் பேபி, வேலைடா. ஒரு நிமிஷம் இருங்க. காப்பாத்துங்க. ஒரே ஒரு ஒன்று அடிச்சிருந்தா டைம் ஆச்சு. கிளம்பு. கொன்னுடும். ஒரு நிமிஷம் சாவடிச்சிருவோம். நிறுத்துங்க. ஏன்? நிறுத்துங்க சொல்றேன். நான் இங்கே நினைக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏன் என்னாச்சு? நான் டிராப் பண்றேன். ஐயோ வேணாங்க, நான் நைட்ல வீட்டுல யாருக்குமே தெரியாம செவிரேறி குச்சி வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன போய் ஆட்டோல விடும் போது யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சரி, உன்னை எங்க பிக்கப் பண்ணனும் அங்கேயாவது டிராப் பண்றேன். ஐயோ வேணாங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சரிங்க நான் வரேன், நீங்க பாத்து போங்க. அமுல் பேபி. உன்னால நிச்சயமா கல்யாணத்துக்கு வர முடியாதா? இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், அதான். இல்ல, நான் என்கேஜ் பண்ண ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால தாங்க. அதுவும் அவுட் ஆஃப் சென்னைங்க. நான் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க, அதான் சொல்ல வந்தேன். சரி பார். சரிங்க நான் வரேன். பாய். பாய் சார்.